இப்போ நான் திருக்குறள் கேட்க போகிறேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு மீனிங் சொல்ல போகிறீங்க. இல்லை வேணாம், நான் கிளம்புறேன். ப்ரோ வா ப்ரோ. ஃபுல்லாக பிட்ரியானே அடிச்சிருக்கீங்க, குரலே படிச்சிடலண்ணே. வேணாம் டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. எங்கள் வீட்டில் தெரிஞ்ச குழி தோண்டி புதைச்சிருவாங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கே 10 நாள் முக்குன்னு படிச்சாதான் போய் எழுத முடியும். அவன் கேட்குற 2 குறள் அறத்து பால், பொருட்பால், காமத்து பால், அமலா பால். எங்க அடிச்சு எங்க லாக் பண்றீங்க பார்த்தீங்களா? ப்ரோ திருக்குறள் தெரியுமா? திருக்குறளா அப்படின்னா? தெரியும் ப்ரோ. தெரியும் ப்ரோ. தெரியும். எனக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது ப்ரோ. திருக்குறள்லாம் மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னு தெரியுமா? 3 பால். 3 பால். அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால். அறம், பொருள், இன்பம். அறத்து பால், பொருட்பால், காமத்து பால், அமலா பால். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அறத்துப்பால், பொருட்பால், காமத்து பால். அறத்துப்பால், பொருட்பால், முக்கியமா காமத்துப்பால். அது என்ன முக்கியமா காமத்து பால்? ஒவ்வொரு பால்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? சரியா தெரியல ப்ரோ. 38, 70, 25. தெரியாது. 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்னு சொல்லி மொத்தம் 1330 குறள் இருக்கா? இப்போ நீ என்ன பண்ற? ஏதாவது ஒரு குறள் சொல்லி அதுக்கு மீனிங் சொல்ற. கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ. அதேதான் ஒரு நிமிஷம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசு. அழகும் டைமா நீ கேட்குற, நீ தான் காப்பாற்றணும், மானத்தை காப்பாற்றணும். 10th படிச்சது தான் நம்ம. ஏன் 11th 12th படிக்கலையா? ஏடா வேகமா அப்படி கூப்பிடுறீங்க? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. துப்பாருக்கு துப்பாய் துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய். நீ என்னடா சொல்ற? எனக்கு தெரிஞ்சதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. மகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. சரி ஓகே சொல்லிட்டேன். ரைட். இப்போ மாட்டுவான் பாரு. சொல்லிட்டேன், மீனிங் சொல்லு. எல்லாத்துக்கும் முதல் கடவுள் ஆதி பகவான், சூரிய பகவான் வச்சிருந்தாங்க. அதை தான் எனக்கு ஆதி பகவான் சூரிய பகவானா? இல்லை, கல்வி தான் முதல் கடவுள்ன்ற மாதிரி. அதுதான் அந்த கான்செப்ட், முதல் கடவுள். புலவரே அது பாருங்க, எல்லாரும் புலவரே, கவிஞரே, வாத்தியாரே ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இவனுக்கு வேண்டா கேளுங்க. சரி, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முற்றை உலகு, இதுக்கு மீனிங் என்ன ப்ரோ? அகர முதல எழுத்துக்கள் வந்து மொத்தம் 246 தமிழ் எழுத்துக்கள். அது எல்லாமே அப்படின்ற எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி உலகத்துக்கெல்லாம் தலை வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எப்படி எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிதோ அதே மாதிரி உலகத்துக்கே கடவுள் தான் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இதுக்கு மீனிங் என்ன? மீனிங் வந்து இப்போ ஒரு ஆளை உருவத்தை வச்சு அவங்களை இட போடக்கூடாது. அவங்க வந்து இப்போ ஒருத்தன் ஹைட்டு கம்மியாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க, அவங்களை வந்து படக்கூடாது. ஆனால் மெக்கானிக் வேலை அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நன்றி மறப்பதே நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பதே நன்று. காப்பி அடிச்சதா படிச்சதா? படிக்கிறவா இல்லை, காப்பி அடிச்சது. அந்த பையன் சொல்லி அடிக்கடி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. மீனிங் ஒருத்தவங்க நன்றி செஞ்சா ஞாபகம் வச்சிருக்கணும், நல்லது செய்யலைன்னா அதை அப்படியே மறந்துடணும். இப்போ ஆப்போனன்ட் பார்ட்டி நம்ம அவங்க செய்கிற தப்புகளை வந்து அன்றே மறப்பது நன்று. அதே லாங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகாமல் மனசுலேயே வச்சுக்கிட்டு ஒரு வஞ்சகமாக வளர்க்காமல் இருக்கிறது வந்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒருவனுக்கு ஒழுக்கமே எல்லா சிறப்பையும் கொண்டு வரும்னு. ஒழுக்கமே எல்லா சிறப்பும் கொண்டு வரும். அந்த ஒரு 7 வார்த்தை உள்ள ஒரு குறளுக்கு இவ்வளோ இதுதான் மீனிங். எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்கு ப்ரோ. பகல் வெல்லும் கூகே காக்கை, நிகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல்ல வந்து ஆந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது தானே, அதாவது அதனால. ஆனால் ஆந்தை வந்து காக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனால் பகல் அதனால அது உண்மையை செய்ய முடியாது. காக்கா வந்து அதை வின் பண்ணிடும். அதே மாதிரி மன்னர்கள் வந்து டைம் தெரியாமல் தப்பான நேரத்தில் போர்களுக்கு போகக்கூடாது. கரெக்டாக அந்த டைமில், எந்த டைம் கரெக்டான டைமோ அந்த டைமில் போய் போர் பண்ணால் வின் பண்ணு. தீயால் சுட்ட பொருள் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட. கரெக்டாக அடுத்த கொஸ்டின் வைப்பேன். அது நான் ஒன்று தான் சொல்லுவேன், லிமிட் ஒன்று. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவாடு. சரி இதுக்கு மீனிங் என்ன? தீயினால் சுட்ட பொண்ணு ஆயிரும், நாக்கால அந்த கடும் சொல் வந்து ஆறாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்றம். அது நம்ம எவ்வளோ உதவி செஞ்சவங்களுக்கு வந்து தீமை செஞ்சோம்னா அது நம்ம வந்து வாழ்விலே செய்த மிகப்பெரிய பாவமாகும். என்ன செய்தாரே ஒருத்தர், அவர் நான் எங்கள் அண்ணையும் செய்து விதார். சரி, என்னதான் இந்த நான் எனக்கு தீமை செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன். அவனுக்கு நம்ம அருமை வந்து தீமையெல்லாம் செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. செல்வத்துள் செல்வம், செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். படிக்கிறது தான் மெயின். மிச்ச செல்வம்லாம் இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அதெல்லாம் அழிஞ்சிரும், நம்ம நாலேஜ் மட்டும் அழியாது. நானால் உயிர் துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவர், நான் ஆள்பவர். இருக்குறீங்க. டேய் ஒரு நிமிஷம், இந்த குறளை யாராவது கேட்டிருக்கீங்களா? குறளுக்கு மீனிங் சொல்லு ப்ரோ.
நானால் உயிர் துறப்பர், உயிர் பெற்றால் நான் துறப்பர். நான் ஆள்பவர் அப்படின்னா மானம் இருக்கவங்க தன்னோட மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றக்காக உயிரை கூட விட்டுருவாங்க. ஆனால் உயிர் வாழணும் அப்படின்றக்காக மானத்தை விட்டுட்டு வாழ மாட்டாங்க. ஐயத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து ஒரு நிலையில் வச்சுருந்தாலுமே நீங்கள் செய்கிற அந்த நல்ல செயல்லாம் இருக்குல்ல, உங்களோட அந்த அறம் செயல் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை வந்து தெய்வத்துக்கு நிகராக வச்சுருப்பாங்க. சொல்லுதர் யாருக்கும் எளிய அரிய சொல்லுதர் யாருக்கும் எளிய அரியவனாம் சொல்லிய வண்ணம் செயல். அறியவாம் சொல்லிய அறியவாம் பார்த்தியா தப்பா சொல்லியிருக்க, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ தப்பா சொல்லி என்ன ஏமாத்திருக்க. ஒரு மை பிரதர்ஸ் முன்னாடி இன்ஸ்டால் பண்ற பாஞ்சான நாய்க்கு ஆயிடுவ. நீ சொல்லிட்டு ஆன்சர் பண்ற, நீ சொன்ன ரைட்ல நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மீனிங் சொல்றான். இப்போ ஒரு செயலை நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு வாயால சொல்ல முடியும். ஆனா அந்த செயல்ல என்ன இருக்குன்னு இறங்கணுங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தப்பா சொன்னா கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. சொல்லவே இல்ல. இப்போ நான் ஒரு குரல் சொல்றேன், அந்த குரலுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. அதே மாதிரி மீனிங். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. தெரியலையா ப்ரோ? அவங்ககிட்ட கேளுங்க, இந்த 3 Idiots கேளுங்க. அந்த 3 Idiots இப்போ பேச சொல்லு பங்கு. துப்புனா உணவு தான். இதில் வர எல்லா துப்புமே உணவு தான். ஸோ துப்பாருக்கு அப்படின்னா உணவு உண்பவர்களுக்கு, துப்பாருக்கு துப்பாய உணவு உண்பதற்காக, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி உணவு உண்பதற்கு கிடைக்கிற அந்த உணவு எல்லாத்துக்குமே முதன்மையாக இருக்குது மலை. செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இதோட மீனிங் தெரியுமா? கொரோனா பேட்ச் கொரோனா பேட்ச். செல்வத்திலே பெரிய செல்வம் என்னதுன்னா கல்வி செல்வம். ஸோ நம்ம படிக்கிறத வந்து நல்லா மண்டல ஏற்றிக்கோங்க. செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் வந்து கல்வி செல்வம் அப்படின்றாங்க. ஓகேவா?